Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தமிழக கர்நாடக எல்லையான கக்கனூர் சோதனை சாவடியில் கடந்த 24ஆம் தேதி இரவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடகாவிலிருந்து தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரை போலீசார் நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த கார் செக் போஸ்டில் நிற்காமல் மின்னல் வேகத்தில் சென்று விட்டது. இதையடுத்து போலீசார் காரை துரத்தி சென்றபோது அந்த கார் பேரிகை அருகே முதுகுறுக்கி கிராமத்தில் உள்ள தென்னந்தோப்பிற்குள் புகுந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தென்னந்தோப்பிற்குள் நுழைந்து பார்த்தபோது டிஜே சவுண்டுடன் வீக்கெண்ட் பார்ட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் சேர்ந்து கொண்டு அரை நிர்வாண ஆடைகளுடன் போதையில் நடனமாடிக்கொண்டிருந்தனர். தலைக்கேறிய போதையில் இருந்த அவர்கள் போலீசார் வந்தது கூட தெரியாமல் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தனர். இதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அங்கு நடத்திய சோதனையில் போதை மாத்திரைகள், விலை உயர்ந்த வெளிநாட்டு மதுபானங்கள், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வீக்கெண்ட் பார்ட்டியில் பங்கேற்ற இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு கடுமையான வார்னிங் கொடுத்து போலீசார் அவர்களை பத்திரமாக அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் பெங்களூருவைச் சேர்ந்த பாலாஜி, பீகாரைச் சேர்ந்த ரஜினிஷ்குமார், கோவாவைச் சேர்ந்த இக்னேசியஸ் லாரன்ஸ் காமிலோ ஆகியோர் என்பது தெரியவந்தது. இவர்கள் தான் செக் போஸ்டில் காரை நிறுத்தாமல் தென்னந்தோப்பிற்குள் வந்தனர் என்பதும் உறுதியானது. போலீசார் அவர்களை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று துருவி விசாரித்த போது பல்வேறு பகீர் தகவல்கள் வெளியாகின. விவசாயி ஒருவருக்கு சொந்தமான 4 ஏக்கர் தென்னந்தோப்பை பெங்களூரு கோரமங்கலத்தைச் சேர்ந்த பாலாஜி 2 லட்சத்திற்கு குத்தகை எடுத்திருக்கிறார். பின்னர் இக்னேசியஸ் லாரன்ஸ் காமிலோ என்ற கோவா நபருடன் சேர்ந்து பண்ணை வீடு போல செட் அமைத்து இரவு விருந்து நடத்தி வந்தது தெரிய வந்தது. இந்த வீக்கெண்ட் பார்ட்டியில் பங்கேற்க ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்பவர்களுக்கு இரவு விருந்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுவது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து முக்கிய குற்றவாளிகளான பாலாஜி, ரஜினிஷ்குமார் மற்றும் இக்னேசியஸ் லாரன்ஸ் காமிலோ ஆகிய 3 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.